ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்த இந்த பதிவு என்ன ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. பகவானுக்கு உரிய எண் 66655523768 இந்த 12 இலக்க எண் பகவானுடைய எண்ணா? ஆச்சரியமாக இருக்கிறதா? வாங்க பார்க்கலாம். இந்த 12 இலக்க எண்ணால் தான் பகவானுடைய குணநலன்களை திருமழிசையாழ்வார் தன் திருச்சந்த விருத்தத்தின் முதல் திருமொழியில் அழகான பாசுரமாக பாடியிருக்கிறார். அந்த 4 வரி பிரபந்த பாசுரத்தால் பகவானின் 64 குணங்களை அதில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த பாசுரத்தை காண்போமா? 6 மாறு மாறு மாய் உறைந்து மைந்து மைந்து மாய் ஏறு சீரி 2 3 மேழு மாறு மெட்டு மாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யுனோடு பொய்யுமாய் ஊரோடோசையாய வைந்து மாய ஆய மாயனே என பாடியுள்ளார். 64 குணங்கள் எப்படி எனில் 6 + 6 + 6 + 5 + 5 + 5 + 2 + 3 + 7 + 6 + 8 + 5 இதை கூட்டினால் 64 வரும். சரி, முதல் 6 கர்மங்களை, அதாவது பிராமணன் மட்டுமல்ல எல்லா மனிதர்களும் ஓதுதல், பிறருக்கு ஓதுவித்தல், தான் வேள்வி செய்தல், பிறருக்கு வேள்வி செய்வித்தல், தான் பிறருக்கு தான தர்மம் கொடுத்தல், பிறர் நமக்கு தானமாக தர்மமாக கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற 6 குணங்கள் என அவரவர்கள் செய்பவர்களை எல்லாம் கவனமாக நிர்வாகம் செய்து கொண்டு உள்ளவன் என்றும், இரண்டாவது 6 என்பது ஒரு வருடங்களின் 6 ருதுக்களை, அதாவது வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது ஆகியவளை தானே தன் வசமாய் வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்து கொண்டும், மூன்றாம் 6 என்பது 6 வகை யாகங்களாலே, அதாவது ஆக்னேயம், ஆக்னிஷோமியம், உபாம்சுயாஜம், ஐந்திரம், 5 6 என்றது 2 ஐந்திராக்கம் என கொண்டு நம்மால் ஆராதிக்க தகுந்தவனாய் உள்ளான் என்றும், முதல் 5 என்பது 5 மகா யஜ்ஞங்களை, அதாவது நாம் செய்யும் தேவ யஜ்யம், அதாவது பகவத் ஆராதனம், பித்ரு யஜ்யம், அதாவது தர்ப்பணம் அல்லது சிராத்தம், பூத யஜ்யம், குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வங்கள் ஆராதனம், 4 மனித யஜ்யம், தாய் தந்தை உற்றார் பெற்றோருக்கு செய்யும் கைங்கரியம், பிரம்ம யஜ்யம், ஹோமம், ஆயுஷாந்தி மற்றும் உள்ள சாந்திகள் பூஜைகள் ஆகியவைகளை ஏற்றுக்கொள்பவனாகவும், இரண்டாம் 5 என்பது 5 பஞ்சாகுதிகளை நம் உடலில் உள்ள பிராண, அபான, சுவான, உதாக, சமானங்கிற 5க்கும் செய்யப்படுகின்ற பஞ்சாகுதிகளை ஏற்றுக்கொள்ள தகுந்தவனாகவும், மூன்றாம் 5 என்பதை 5 பஞ்சாக்னிகளை, அதாவது கார்ஹபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கி, சப்யம், ஆவசத்தியம் ஆகியவைகளை தன்னுடத்தே சரீரமாக கொண்டவனாகவும், அடுத்த எண் 2, அதாவது உயிர்களுக்கு ஞானம் விரக்தி ஆகிய 2ஐயும் அளிக்க வல்லவனாகவும், அடுத்த எண்ணான 3, அதாவது 3 விதமான பக்திகளை, அதாவது பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்ற பக்திகளை கொடுக்க வல்லவனாக, அதாவது முதலாவதான பரபக்தி என்பது நாம் எம்பெருமானை நேரில் காண வேண்டும் என்கிற ஆவல். அப்படியே அவனை நேரில் கண்டால் இரண்டாவதான பரஞானம் கிட்டும். பின்பு அந்த ஞானத்தையே மேன்மேலும் இடையறாது அனுபவிக்க வேண்டும் என்றும் ஆவல். மூன்றாவதான பரமபக்தி ஆக உயிர்களுக்கு இந்த 3ஐயும் கொடுப்பவனாகவும், அடுத்த எண்ணான 7 என்பது உயிர்களின் 7 விவேகாதிகளான 7க்கும், அதாவது விவேகம், விமோகம், அபியாசம், கிரியை, கல்யாணம், அனவசாதம், அனுத்தர்ஷம் குணங்களையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவனாகவும், அடுத்த எண்ணான 6 உயிர்களுக்கு ஏற்படும் 6 குணங்களை, அதாவது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் ஆகியவைகளை கொடுப்பவனாகவும், அவைகளை நிர்வாகம் செய்து கொண்டு இருப்பவனாகவும், அடுத்த எண்ணான 8 விதமான உயிர்களுக்கு ஏற்படும் குணங்கள் இல்லாதவன், அதாவது அபகதாபாப்மா, பாப சம்பந்தமற்றவன், விஜர கிழத்தனமற்றவன், விம்ருத்யு மரணமற்றவன், விசோக சோகமற்றவன், விஜிகத்ச பசியற்றவன், அபிபாச தாகமற்றவன், சத்தியகாம ஆச்சிரிதற்கு அனுபவமான குண விபூதிகளை உடையவன், சத்திய சங்கல்ப
ஒன்றிலும் மீனாகாத சங்கல்பத்தையுடையவன் என பல குணங்களை கொண்டிருப்பவனாய் உலகில் மனிதர்களால் பலவாக சொல்லப்படுகின்ற சமயங்களுக்கு காரணகர்த்தாவாய் அவனை உணர்ந்த அவனை கண்ட ஞானிகளுக்கு மெய்யனாய் அவனை ஏற்காத அல்லது உணராத அல்லாதார்க்கு பொய்யனாய் அடுத்த கடைசி என்ன ஐந்தும் ஆய குணங்களால், அதாவது ஒலி, தொடு உணர்வு, உருவம், சுவை, நாற்றம் அல்லது மனம் போன்ற பஞ்சகுண விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவனாய் அவைகளை நிர்வாகம் செய்து கொண்டு இருப்பவனாக இருந்து கொண்டுள்ளவனே, அப்படியான மாயவனே, அப்படியான 64 மாயங்களை செய்து கொண்டே ஆயர்குலத்தில் வந்து பிறந்தவனே கண்ணா என பாசுரத்தை ஆரம்பித்து சரணடைகிறார். அன்பர்களே, பகவானின் இந்த 64 குணங்களை எண்ணி அவனை இடைவிடாது பக்தி செய்தால் கண்டிப்பாக நம்முள் வந்து நம்மிடம் பேசுவான். என்ன, இந்த நம்பரை திருமழிசை ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு பகவானை சரணடைவோமாக. ஜெய் ஸ்ரீராம்.